வணக்கம். நிஃப்டி 208 பாயிண்ட் இன்றைக்கி இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டி 308 பாயிண்ட் கிட்ட டவுன். இன்னையோட ட்ரேடிங் செஷன் ரொம்ப ஒரு க்ரூஷியலான டே இன்வெஸ்டர்ஸ்க்கு. முக்கியமாக கேரி ஃபார்வர்ட் பொசிஷன் வச்சுருந்த எல்லாருமே கொஞ்சம் பேனிக்கோடு இருந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு ட்ரேடிங் ஹாலிடே, அதனால் இன்றைக்கி நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரி. ஸோ வால்டிலிட்டிக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஒரு பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இருந்தது. ஆனால் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் ரெக்கவரி மோடில் தான் இருந்தது. பட் பாசிட்டிவாக டேர்ன் ஆகலை அப்படின்னாலும் பாதிக்கு மேலே, அதாவது 400 பாயிண்ட்டுக்கு மேலே, கிட்டத்தட்ட ஒரு 450 470 பாயிண்ட் டே லோ போன நிஃப்டி அங்கேருந்து மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் கிட்ட ரெக்கவர் ஆகி 208 பாயிண்ட் டவுனில் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய கேப் டவுனுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரீசன் தான். என்ன காரணம்? ஈரான் அமெரிக்காவுக்கான பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடந்தது. இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கு மேலே நடந்த இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியல, எந்த தீர்வும் எட்டப்படலை. ஸோ அப்போ என்னென்னா, அமெரிக்காவுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது, அதே மாதிரி ஈரானுக்கும் இது ஒரு பெரிய தலைவலி. ஸோ அப்போ இவங்க ரெண்டு கண்ட்ரியில் இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராமல் போனால் அடுத்து என்ன அப்படின்றது எல்லாருக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பயம் கூட சொல்லலாம். ஏன்னா மறுபடியும் போர் வருமா? ஈரானை அமெரிக்கா அட்டாக் பண்ணுமா? இந்த ஹார்மஸ் மறுபடியும் லாக் ஆகுமா? ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. பட் இதில் நம்ம நிறைய விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, சைக்காலஜிக்கலாக பார்க்கும்போது இந்த போர் நிறுத்தம் ஆரம்பித்தது அமெரிக்கா. ஸோ பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த அமெரிக்கா ஈரானோட இந்த டீல் முடியாமல் போனதுக்கும் ஈரானோட நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ இதெல்லாமே ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து போரை நிறுத்தினது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனைன்றதுனால தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி வராங்க. அதே மாதிரி ஈரானும் இந்த பதிலடியை தாங்கணும், மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்றது தான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணுன்றது அவங்களோட நிலைப்பாடு. ஸோ அப்போ என்னென்னா, இந்த ரெண்டு கண்ட்ரியோட பேச்சுவார்த்தையும் முடியாமல் போனதுக்கப்புறம் மேபி இது சுமூகமான ஒரு முடிவு வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ரெண்டு கண்ட்ரியுமே இப்போ போருக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியும் அச்சுறுத்தல், பயம், அதாவது இந்த பேச்சில் இருக்கிற மிரட்டல், இது எல்லாமே தொடர்ந்து அடுத்தடுத்து மார்க்கெட்டை பயம் முறுத்தினாலும் ரெண்டு கண்ட்ரிக்கும் மறுபடியும் போகிற துவங்கிறதுல பெரிய சிக்கல் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த டேர்னிங் பாயிண்ட், ட்விஸ்ட் இதெல்லாம் தாண்டி மார்க்கெட் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த பேச்சுவார்த்தை மறுபடியும் அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் நம்ம சோஷியல் மீடியாலையும் சரி எல்லாருமே பார்க்க முடியுது. மறுபடியும் போர் வந்தால் அதை ஈரானாலையும் தாங்க முடியாது, அமெரிக்காவிலையும் தாங்க முடியாது. இது இந்த ரெண்டு கண்ட்ரிக்குமே நல்லா தெரியும். ஸோ அப்போ என்னென்னா, நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயம், இந்த போர் நிறுத்தத்திலிருந்து மறுபடியும் ஒரு சுமூகமான முடிவு வர்றதுக்கான சான்சஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த அச்சுறுத்தல் அப்படின்றது என்னென்னா, ரெண்டு கண்ட்ரியும் மாறி மாறி பயமுறுத்துகிறாங்க. அட்டாக் பண்ணுவோம், இல்லை இந்த மாதிரி அச்சுறுத்தல், ஹார்மஸை நாங்கள் பிளாக் பண்ண போகிறோம் அப்படின்னு அமெரிக்கா ஒரு பக்கம் சொல்கிறது. இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் நியூஸ் வந்துட்டு இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு முக்கியமாக ஆயில் மறுபடியும் $100 கடந்திருக்கு. கோல்டு சில்வர் ஒரு சர்க்கிள். ஈக்விட்டி மார்க்கெட் குளோபலாகவே காலையில் பெரிய ஃபால், பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி இருந்தது. இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, குளோபல் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுமே காலையில் இருந்த ஃபாலில் கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு, ஏஷியாலையும் சரி யூரோப்லேயும். அதே மாதிரி டவ் ஃபியூச்சர் 24 மணி நேரம் ட்ரேட் ஆகிற டவ் ஃபியூச்சரும் கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் டவுனில் இருந்து இப்போ 200 பாயிண்ட் டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ரிலாக்ஸேஷன், மேபி ஒரு எதிர்பார்ப்பு பாசிட்டிவ் சைடில் வருமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் மார்க்கெட்டில் ஒரு ஸ்மால் ரெக்கவரி இருந்தது. நாளைக்கு நமக்கு ட்ரேடிங் ஹாலிடே, ஆனால் குளோபல் மார்க்கெட் இருக்குது. ஸோ அப்போ நாளையோட வாலட்டைல், குளோபல் மார்க்கெட்டில் என்ன வாலட்டைல் இருக்கோ அந்த வாலட்டைல் புதன்கிழமை நம்ம மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஃபாலில் இருந்து ரெக்கவரி. ஏன் இந்த ரெக்கவரின்றதையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட 1% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியில் அதிகமான ஃபால் இருந்தது ஓப்பனிங் ஃபஸ்ட் ஹாஃபில். பட் செகண்ட் ஹாஃபில் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல ரெக்கவரி, கிட்டத்தட்ட 2% மேலே ஃபாலில் இருந்து ரெக்கவர் ஆகி 0.6% மட்டுமே இப்போ டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி எல்லா இண்டெக்ஸுமே, அதாவது ப்ராட் மார்க்கெட்டில் இருக்கிற நிஃப்டி 500 எல்லா இண்டெக்ஸுமே இன்றைக்கி நெகட்டிவ். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா செக்டார் பக்கம் வரும்போது செக்டார்லேயும் பெரிய பாதிப்பு.
இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸு இன்றைக்கி 2%. இதுதான் அதிகமான டேமேஜ். ஏன்றதை நான் 1 by 1 ஷேர் பண்ணுறேன். இதுக்கு அடுத்தபடியாக எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் 1.3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் 1.4%. அதாவது ஆயில் அண்ட் கேஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிஃபைனரி ஸ்டாக்ஸுக்கு இது ஒரு நெகட்டிவ். ஆயில் மார்க்கெட்டிங் ரிஃபைனரி ஸ்டாக்ஸ் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது நெகட்டிவ். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு இது நெகட்டிவ். ஆனால் ஆக்சுவலாக பாசிட்டிவ். ஏன் அப்படின்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இன்றைக்கி பாசிட்டிவாக டர்ன் ஆனதுக்கு ப்ரோக்கரேஜோட அப்கிரேட் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஆனால் க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகிறது ரிஃபைனரிக்கு இது ஒரு பாசிட்டிவ். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு க்ரூஷியலான டே. அதனால் ரிஃபைனரி ஸ்டாக்ஸோட இம்பேக்ட் தான் இன்றைக்கி ஆயில் அண்ட் கேஸ் ஃபால் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அடுத்தது இதில் நம்ம கவனிக்கக்கூடியது எஃப்எம்சிஜி செக்டார் மோர் தென் 1%, ஆட்டோ செக்டார் மோர் தென் 2%. இது எதனால் இந்த 2 செக்டாரும் இன்றைக்கி அதிகமாக இறங்கியிருக்கிறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டி 50ல் பார்த்துடலாம். 10 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவ். நிஃப்டி 50 பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸில் 39 ஸ்டாக் இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. 0.86% இன்றைக்கி நிஃப்டி டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 208 பாயிண்ட் டவுன். ஏஷியர் மோட்டார், மாருதி, பஜாஜ் ஃபினான்ஸ், ரிலையன்ஸு டாப் லூசர் இன்றைக்கி மார்க்கெட்டில். இல்லை பாசிட்டிவ் சைடில் பார்த்திங்கன்னா அதானி குரூப் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. நிஃப்டி 50ல் அதானி என்டர்பிரைசஸ் இன்றைக்கி மோர் தென் 2% பாசிட்டிவ். ஐசிஐசிஐ பேங்க் ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி. அதே போல் ஆக்சிஸ் பேங்க்லேயும் ஒரு பாசிட்டிவ் ரெக்கவரி இருந்தது. ஸோ ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ஆக்சிஸ் பேங்காக இருந்தாலும் ஐசிஐசிஐ நியர்லி 2% கிட்ட இன்றைக்கி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. பட் டாப் கெய்னரில் முதல் இடத்துல HDFC லைஃப், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், NTPC இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்டோட க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது செக்டார் பக்கம் வரும்போது செக்டாரில் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா செக்டருமே இன்றைக்கி 0.3, 0.5% கிட்ட இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது இன்றைக்கி மார்க்கெட் இம்பேக்ட்லாம் என்னென்ன அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இன்றைக்கி என்னென்ன இம்பேக்ட் மார்க்கெட்டில் இருந்ததுன்னா இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரி Q4 ரிசல்ட் இன்றைக்கி இருக்குது. ஐசிசி புடென்ஷியல் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸோட ரிசல்ட்டு, ஸ்வராஜ் இன்ஜின்ஸ், ஜஸ்ட் டயல் இன்றைக்கி வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டு. மார்ச் இன்ஃப்ளேஷன் டேட்டா இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். இது புதன்கிழமை மார்க்கெட்டில் இம்பாக்டை க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஓபக்கோட மந்த்லி ரிப்போர்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அமெரிக்காவில் ஹோம் சேல்ஸ் டேட்டா இன்றைக்கி வருது. ஸோ இந்த இம்பேக்ட் எல்லாமே குளோபல் மார்க்கெட்லேயும் நம்ம மார்க்கெட்லேயும் புதன்கிழமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த US ஈரானோட 21 மணி நேர பேச்சுவார்த்தை ஃபெயில் ஆகிருக்கு. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டை மேஜராக இம்பேக்ட் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதில் ட்ரம்ப்போட கமெண்ட்டும் இன்றைக்கி மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு இன்னொரு காரணமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னா ஹார்மஸை வந்து ஓப்பனாக ஃப்ரீயாக ரெகுலராக பேசேஜை வந்து ஃப்ரீ பண்ணணுன்றது அமெரிக்காவோட நிபந்தனையாக இருந்தது. அதுக்கப்புறம் ரெண்டாவது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஹார்மஸை கம்ப்ளீட்டாக நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம்னு அமெரிக்கா சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னென்னா இது யாருக்கான எச்சரிக்கை அப்படின்றது ஈரானோட நட்பு நாடுகளுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ணணுன்றது ஒரு எதிர்பார்ப்பாக இந்த ட்ரம்ப்போட இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஆயில் ப்ரைஸ் இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் கண்டினியூ ஆகிற வரைக்கும் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 1% கால டவுனில் இருந்தது. சில்வர் 2% கிட்ட டவுனில் இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஆயில் ப்ரைஸில் கொஞ்சம் அந்த ஸ்டேபிலிட்டி அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு இன்னும் இம்ப்ரூவும் ஆகலை. 78% இன்றைக்கி பாசிட்டிவாக ஓப்பனிங்கில் இருந்தது. இப்போ நம்ம ஸ்டாக்குக்கு வரலாம். எம்கே ப்ரோக்கரேஜ் வந்து டிமார்ட்டுக்கான அப்டேட் இன்றைக்கி 1.2% கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா செல் கால் அசைன் பண்ணியிருந்தாங்க. டார்கெட் ப்ரைஸ் 3700. யூபிஎல்லில் மார்கன் ஸ்டான்லியோட அப்டேட் வந்து இன்றைக்கி 0.3% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. நொமுரா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கான அப்டேட் இன்றைக்கி பாரத் பெட்ரோலியம், IOC, இந்துஸ்தான் பெட்ரோலியம் 3 ஸ்டாக்குமே இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதும் ஒரு விஷயமாக பார்க்கலாம். எட்டர்னல் ஜொமேட்டோட பேரண்ட் கம்பெனி இன்றைக்கி கிட்டத்தட்ட 2% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. கோல்ட்மேன் சாக்ஸோட இம்பாக்ட் ஒரு காரணம், FMCG ஸ்டாக்ஸோட ஃபால் இன்னொரு காரணமாக பார்க்கலாம். ஸ்ரீராம் ஃபினான்ஸு JP மார்கனோட அப்டேட் ஓவர் வெயிட்னு கொடுத்துருக்குறாங்க. 1180 டார்கெட் செட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி 2% கிட்ட இந்த ஸ்டாக் ஃபால் ஆகிருக்கு. கோல் இண்டியா நார்மலாக க்ரூட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் கோல் இண்டியா, ONGC, ரிஃபைனரி ஸ்டாக்ஸில் பையிங் இருக்கும். பட் இன்றைக்கும் கோல் இண்டியா பாசிட்டிவ். பட் ஆனால் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை. 0.3% மட்டுமே இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹவுசிங் ஃபினான்ஸ் ஸ்டாக் JP மார்கனோட அப்டேட் இன்றைக்கி பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. நியர்லி 2% கிட்ட இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஆட்டோ ஸ்டாக்ஸு
எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ரோல் அவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெல்லியோட இவி பாலிசி கொடுத்துருந்தது ஆட்டோ செக்டார் ஃபால் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. ஆக்மி சோலார் ஹெச்எஸ்பிசியோட அப்டேட் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இன்றைக்கி பைக்கால் அசைன் பண்ணியிருந்தது ஒரு ரீசனாக இருந்தது. அதே மாதிரி அதானி போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மக்வாரின்ற குளோபல் ப்ரோக்கரேஜ் கம்பெனி 1860 டார்கெட். இதை தாண்டி இன்றைக்கி க்ரூட் ஆயிலோட இம்பாக்ட் இன்றைக்கி அகைன் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் ஆனது. டெக்ஸ்டைல் செக்டருக்கு பிஎல்ஐ ஸ்கீம் வந்து கிளியர் பண்ணியிருக்கிறது கவர்மெண்ட். அரவிந்த் மில்ஸ், கார்வேர் ஹைடெக் இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி டெல்லியோட இவி பாலிசி டிராஃப்ட்டு, டாடா பவர், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஆட்டோ ஸ்டாக்ஸு, ஒரு சில செலக்டிவான ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். ஹரியானா கவர்மெண்ட் மினிமம் வேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்ட்டில். ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி, போஷ் லிமிடெட் இந்த ஸ்டாக்ஸுக்கு எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவான இம்பேக்ட். பட் மாருதி இன்றைக்கி அதிகமாக ஃபால் ஆனதுக்கு இது ஒரு காரணமாக பார்க்கலாம். அடுத்தது பாசிட்டிவ் ஸ்டாக்ஸ்னால் ஹட்கோ நியூ ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க என்பிசிசியிலேருந்து. ஓஎன்ஜிசியோட கான்ட்ராக்ட் சிமேக் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. இதை தாண்டி அதானி க்ரீன் ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க மார்ச் மந்தோடது, 2026 ஃபினான்ஷியல் இயரோடது. ஸோ இதெல்லாமே வந்து இன்றைக்கி இம்பேக்ட் இருந்த ஸ்டாக்ஸு. ரிலையன்ஸ் ஜியோ, பேங்க் ஆஃப் பரோடா பார்ட்னர்ஷிப் டீல், ஓலா எலக்ட்ரிக், பாம்பே ஹைகோர்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஒரு விஷயம் ஓலா எலக்ட்ரிக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக இருந்தது. ஸோ இந்த நியூஸ் வரும்போது நியர்லி 5% மேலே ஓலா எலக்ட்ரிக் இன்றைக்கி ஃபால் ஆகிருந்தது. ஸ்விக்கி ஃபவுண்டர் வந்து ரிசைன் பண்ணியிருக்கிற ஒரு நியூஸு. ஸ்விக்கிக்கு இன்றைக்கி ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட், மோர் தென் 4% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. பூர்வாங்கரா மோர் தென் 15% இன்றைக்கி இன்ட்ராடேயில் பவுன்ஸ் பேக் ஆச்சு. 2026 ஃபினான்ஷியல் இயர் ஒரு ஒன் ஆஃப் த டேட்டா இம்பேக்ட் ஒரு ரீசன். எம்சிஎக்ஸ் இன்றைக்கி மார்கன் ஸ்டான்லி அப்கிரேட் பண்ணது ஒரு ரீசன். எம்சிஎக்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவாக மார்னிங் செஷனில் டர்ன் ஆனது. போஷ் லிமிடெட் மினிமம் வேஜ் ஹரியானா கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு வகையில் நெகட்டிவ் இருந்தாலும், பட் இதில் கவனிக்க வேண்டியது என்ன, அனலிஸ்ட் கால் நாளைக்கு போஷ் லிமிடெட் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஜோதி சிஎன்சின்ற கம்பெனி மோர் தென் 15% இந்த ஸ்டாக் இன்ட்ராடேயில் ஃபால் ஆச்சு. ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து ப்ரோப் கம்பெனியில் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஜோதி சிஎன்சிக்கு இது ஒரு நெகட்டிவ். இதை தாண்டி அல்ட்ராடெக் சிமெண்ட் கேர் ரேட்டிங் AAA அவுட்லுக் வந்து A1+ ரேட்டிங் அஃபர்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஷார்ட் டேர்முக்கான டெட்டுக்கான ஒரு ரேட்டிங். ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட் நம்ம கவனிக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடந்திருக்கு, என்னென்ன ஸ்டாக்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சு. என்டிபிசி க்ரீன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7 to 8% இன்ட்ராடேயில் பவுன்ஸ் பேக் ஆச்சு. ஆக்மி சோலார் முக்கியமாக டாடா குரூப்பில் டாடா இன்வெஸ்ட் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். தெர்மேக்ஸ் காலையில் 10% மேலே டாடா கெமிக்கல் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஆனால் க்ளோசிங்கில் 5% பாசிட்டிவாக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. சன் டிவி மோர் தென் 3% கிட்ட இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி பையிங் அதிகமாக இருந்தது. ஹீட் வேவ் இன்னும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறது. ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்ஸ் வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில் நம்ம வாட்ச் பண்ணலாம். பாலிசி பஜார் தொடர்ந்து கண்டினியூஸ் வீக்காக இருந்தது. இன்றைக்கும் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4% கிட்ட வீக்காக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட புதன்கிழமை தான் ட்ரேடிங் செஷன். ஸோ அதனால் நாளைக்கு ஹாலிடே. ஸோ குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் நாளைக்கும் சேர்த்து புதன்கிழமை மார்க்கெட்டில் பெரிய கேப் அப் இருக்குமா, கேப் டவுன் இருக்குமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.